சென்னை கொளத்தூரில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள மூத்த குடிமக்கள் உறைவிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கீதா இணைகிறார். கீதா, விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராஜாஜி நகர் 8வது தெருவில் அருள்மிகு தேவி பாளையம்மன் மற்றும் இளங்காளியம்மன் திருக்கோயில் சார்பில் ரூபாய் 11.88 கோடி செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கான உறைவிடத்தை தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இந்த மூத்த குடிமக்கள் உறைவிடத்திற்கான அடிக்கல்லை கடந்த ஆண்டு மே 27ஆம் தேதி முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருந்தார். தற்போது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இந்த மூத்த குடிமக்களுக்கான உறைவிடத்தை தற்போது திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கொளத்தூரில் தேவி பாளையம்மன் இளங்காளியம்மன் கோயில் சார்பில் ரூபாய் 11.88 கோடியில் 27,525 சதுர அடி பரப்பளவில் 75 மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் இந்த உறைவிடமானது கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஐயா அவர்களுக்கு நன்றி சொன்ன உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். தர்மம் நீங்க எவ்வளவு செய்யறீங்க, நீங்க அவ்வளவு நன்மை நன்றி ஐயா, நல்லபடியாக நன்றி ஐயா. ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா. இன்னும் கஷ்டப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, தைரியமா இருங்க. நாங்க இருக்கோம். உற்ற தோழராக இருந்து உறுதுணையாக செய்யக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இருக்கிற போது நாம் கலக்க வேண்டியதில்லை. அவர் எப்போதும் கலங்கரை விளக்கமாக நமக்கு இருப்பார் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கொளத்தூர் தொகுதியில சிஎம் சார் இங்க ஆதரவற்ற முதியோர்களுக்கு எங்களுக்கு பல நன்மைகளோட இங்க திறந்து வச்சிருக்கிறாரு. எங்களுக்கு நாங்க வீட்டுல இருந்த கொடுமைகளை விட அனுபவிச்சது இங்க நிம்மதியா சந்தோஷமா எங்களுக்கு எல்லா வசதிகளும் சகல வசதிகளும் செய்து கொடுத்துருக்கிறாரு. நாங்க கடைசி வரல இங்க இருப்போம். எங்களுக்கு மனம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அவர் என்றைக்கும் 100 ஆண்டு நல்லா வாழணும், மீண்டும் ஆட்சி வளரணும். தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் ஐயா அவர்கள் வணக்கம் மாலை அணிவித்து மரியாதை செய்கின்றார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் மாலை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். முதியோருக்கு தோழராய், இளையோருக்கு தந்தையாய், தமிழருக்கு மன்னராய் விளங்கிக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த இடத்திற்கு அருமையாக 11.88 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள மூத்த குடிமக்கள் உறைவிடத்தை அறநிலையத்துறை சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். முதலமைச்சருக்கு மூத்த குடிமக்கள் கண்ணீர் மல்க தங்களுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கீதா இணைகிறார். கீதா, விவரங்கள். இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராஜாஜி நகரில் அருள்மிகு தேவி பாளையம்மன் மற்றும் இளங்காளியம்மன் திருக்கோயில் சார்பில் ரூபாய் 11.88 கோடி செலவில் கட்டமைக்கப்பட்டிருக்கூடிய மூத்த குடிமக்களுக்கான உறைவிடத்தை தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இந்த மூத்த குடிமக்களுக்கான உறைவிடத்திற்கான அடிக்கல்லை கடந்த ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருந்தார். தற்போது இந்த மூத்த குடிமக்களுக்கான உறைவிடத்தை திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து மூத்த குடிமக்கள் அவருக்கு நன்றியை தெரிவித்து வருகிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கொளத்தூர் பகுதியில் ரூபாய் 11.88 கோடி செலவில் 27,525 சதுர அடி பரப்பில் 75 மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் இந்த உறைவிடமானது கட்டப்பட்டிருக்கிறது. பராமரிக்க உறவினர்கள் யாரும் இல்லாத சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியை சார்ந்த மூத்த குடிமக்கள் இந்த பகுதியில் தங்குவதற்காக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விண்ணப்பங்கள் செயலர் அலுவலர் தேவி பாளையம்மன் மற்றும் இளங்காளியம்மன் திருக்கோயில் வில்லிவாக்கம் என்ற முகவரிக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இந்த உறைவிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உறைவிடத்தில் கோவில், நடைபயிற்சி, யோகா, செஸ், கேம் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் இயற்கையை ரசிக்க நீரூற்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மூத்த குடிமக்களுக்கான உறைவிடத்தை தற்போது சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். கீதா, தகவல்களுக்கு நன்றி.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.